காவல்துறை பெண் காவலர்கள் குறித்தும் நேர்மையாக ஆனஸ்டா இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் குறித்து எந்த ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு அவதூறையும் இழிவையும் செஞ்சுட்டு வந்தாரு. அது சம்பந்தமா புகார்கள் கொடுக்கப்பட்டு அந்த புகாருக்கு கைது செய்யப்பட்டு சிறையில குண்டர் சட்டத்திலிருந்து கழுத்திங்கிட்டு வெளியே வந்திருக்கிறாரு. மீண்டும் சிறையில இன்னைக்கு கண்டிஷன் பெயில தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாரு. வெளியே வந்தோம் திருந்தாம தொடர்ச்சியா இன்னைக்கு அந்த முடக்கின அந்த அவருடைய யூடியூப் சேனலை மீண்டும் அவர் ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு தொடர்ச்சியா விமர்சனங்களை அவதூறுகளை பரப்பிட்டு இருக்காரு. நான் ஒரு விஷயம் சவுக்கு சங்கர் கேட்கிறேன், கேள்வியை கேட்கிறேன் நானு. அதாவது ஒரு தகப்பன் இல்லாம ஒரு தாய் இல்லாம கை கால் இழந்து உடல்நல குறைவால ஒரு அக்காவை பார்த்துக்கிட்டு அந்த குடும்பத்துக்கு ஆண் போல வாடுகின்ற நடிகை விஜயலட்சுமி மீது கொஞ்சம் கூட தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய கருணை, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க மேல இருக்கக்கூடிய பரிதாபம், கொஞ்சம் கூட ஒரு ஊடகவியாளர்ன்ற போர்வையில பத்திரிகையாளர்ன்ற போர்வையில கொஞ்சம் கூட மனசுல ஈவு இறக்கம் இல்லாம ஒரு வதந்திய ஒரு அவதூற பரப்பி இருக்கிற நீ நல்ல ஒரு மனுஷ ஜென்மமா இல்ல மிருகமான்றதுனே தெரியல. நீ சரியான ஆம்பளை தானே. நீ ஒரு பெண்ணு உண்மையா ஒருவரால அதாவது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானால பாலியல் ரீதியான வன்புணர்ச்சி தாக்குதலுக்கு உள்ளாகி உண்மையா பாதிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட விஷயத்தை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லி தொடர்ச்சியா பல ஆண்டுகளாக போராடி வந்த ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்காக உறுதுணையா ஒரு அரசியல் கட்சி நடத்துற உறுதுணையா இருக்கிற நானும் ஒரு பெண்ணு, கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம மனசாட்சியே இல்லாம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அவருடைய சவுக்கு மீடியா நெட்வொர்க்ன்ற அவருடைய யூடியூப் சேனல்ல எங்களை பத்தி ஒரு அவதூறை பரப்பி இருக்கிறாரு. அந்த என்ன பேசியிருக்கிறாருன்னா, அதாவது நடிகை விஜயலட்சுமி அவர்களை பணத்துக்காக நாங்க வர வச்சு சீமான் அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்துல நடிகை விஜயலட்சுமிக்கு 60%, எனக்கு 40% நாங்க பேசி வச்சுக்கின்னு இறங்கினா போல. அதனால நடிகை விஜயலட்சுமி அவர் சீமான் கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு பெங்களூருக்கு போயிட்டாங்களாம். அதனால நான் விஜயலட்சுமி கிட்ட கோச்சிக்கிட்ட வருத்தத்துல இருக்கிறேன்னு ஒரு அடிப்படை ஆதாரமற்ற ஒரு விஷயத்த ஒரு அவதூறை என் மேல பரப்பி வச்சிருக்கிறேன். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எச்ச கையில கூட ஈய ஓட்ட மாட்டாரு. அவர் பணத்தை கொடுத்துட்டு அவங்க எடுத்துன்னு போயிட்டு அவங்க மறுபடியும் மீண்டும் மீண்டும் வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நடிகை விஜயலட்சுமிக்கு தேவை நீதி. நான் ஒரு விஷயம் சவுக்கு சங்கரை கேட்கறேன். ஒருவரை பத்தி நம்ம அவதூறு பரப்புறோம், ஒருவரை பத்தி நம்ம கருத்துன்ற போறையில ஒரு கருத்தை சொல்றோம்னா முதல்ல நீ ஒழுக்கமானவனான்னு ஃபர்ஸ்ட் நீ பார்க்கணும். நீ ஒழுக்கமானவனா? நீயும் உன் கூட யூடியூப் சேனல்ல ஒரு பாப்பா ஒன்று இருக்கு பாருங்க, நான் பேரை பெண்ணுன்றதுனால பேரை வெளியே சொல்லல. அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணுக்கு நீ இன்னத்த ஊத்தி கொடுத்தன்னு தெரியல, ஒரு போட்டோ கூட வெளியே வந்துச்சு. அந்த அழகுல நீ ஒழுக்கம் கெட்டவனா இருக்கிற, ஒழுக்க கெட்டவனா நீ வாழற ஊடகவியாளர்ன்ற போர்வையில. அப்ப நீ ஒழுக்கமா இருக்கிறவன் அடுத்தவங்களை பத்தி விமர்சனம் பண்ணலாம். நீ ஏன் ஒழுக்கமே இல்லாம நீ கஞ்சா போட்டுட்டு அரை போதையில யூடியூப் சேனல் நடத்தினு ஊடகவியாளர் பத்திரிகையாளர்ன்ற போர்வையில நீ கருத்துன்றப்பல அவன் கொடுக்குற பணத்துக்கு இவனை பத்தி குறை சொல்றதும் இவன் கொடுக்குற பணத்துக்கு அவனை பத்தி குறை சொல்ற. நீ அதுக்கு பேர் தொழில்னா தெரியுமா? அதுக்கு பேர் பிராஸ்டியூஷன் சொல்லுவாங்க. நீ வாயால பிராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்க. நான் ஊடகத்துறையை ரொம்ப நான் மதிக்கிறேன், பத்திரிகையாளரை ரொம்ப மதிக்கிறேன். அவங்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும், அவங்க கண்ணியத்தை போற்றணும்ன்றதுக்காக சில வார்த்தைகளை நான் அடக்கி வாசிக்கலன்னா என் வாயில ரொம்ப அசிங்கமாவே வரும். அந்த அளவுக்கு நீ ஒழுங்கினமா நீ பேசிட்டு இருக்கிற. இன்னைக்கு ஒருவர் ஒருத்தவங்க சாவடிக்க வரான் அப்படின்னா நம்ம கும்பிடுற காவல் தெய்வம் நம்மள உடனே எகிரி குதிச்சு காவல் தெய்வம் உடனே துப்பாக்கியத்தை சுட்டு காப்பாத்தாது. காவல் தெய்வம் ரூபல காவல்துறையினர் தான் துப்பாக்கியத்தை சுட்டு நம்ம உயிரை காப்பாத்துவாங்க. அந்த அடிப்படையில காவல்துறை உயர் அதிகாரிகள் நேர்மையா செயல்படுறாங்க, ஆனஸ்டா பெண்களுக்கு பாதுகாப்பு குறித்து அவ்வளோ துல்லியமா தமிழ்நாடு அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு காவல்துறை உயர் அதிகாரிகள் குறித்து அவ்வளோ கொச்சையா பேசியிருக்கிறேன். இதுல வேற காவல்துறை அதிகாரி கொச்சையா பேசிட்டு நேரா எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க பாதுகாப்பு கேட்டு டிஜிபி ஆஃபீஸ்ல புகார் கொடுக்குறேன். என் கேரக்டரை தெரிஞ்சுதான் நீ உன் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு அச்சுறுத்தல் இருக்கு அதுல நீ புகார் கொடுத்துருக்குற. வேற யாருக்காகலாம் நீ பயப்படல. ஏன்னா இந்த வீரலட்சுமி வரலாறு என்னன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியலன்னா வேற யாரா போய் கேட்டு தெரிஞ்சுக்க. இந்த வீரலட்சுமி வரலாறு என்னன்னு தெரியுமா உனக்கு? யாரு ஒரு யூடியூப் சேனல்ல எதை வேணாலும் பேசிட்டு எதை வேணா கருத்துன்ற போல எதை வேணாலும் பேசுவியா நீ? நீ ஒழுக்கமே இல்லாத ஒரு ஆளு நீ. நான் ஒரே ஒரு கேள்விதான், மீண்டும் ஒரே ஒரு கேள்விதான் சவுக்கு சங்கருக்கு.
அதாவது முந்தானத்து நேற்று காலையில் ஆரம்பித்த யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனல் பேசி நீ 10 கோடி ரூபாய் நீ சம்பாதிச்சிட்டியா? உன்னுடைய கள்ள காதலி பேரில் 10 கோடி ரூபாய் நீ வந்து சொத்தை வாங்கி டி நகரில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை வந்து நீ வாங்கி வச்சிருக்கிற. அந்த ஆதாரத்தை நீ மீடியா முன்னாடி வெளியிடு. நான் அந்த குற்றச்சாட்டை முன் வைக்கிறேன். அந்த குற்றச்சாட்டு நான் சரி, உன் மேலே நீ என் மேலே அவதூறு பரப்புறேன், உன் மேலே புகார் கொடுத்துருக்கிறேன். உன் மேலே நான் அவதூறு பரப்புறேன், நீ வந்து என் மேலே புகார் கொடு பார்ப்போம். முடியாது. ஏன்னா அதுக்கான அடிப்படை ஆதாரம் என்கிட்ட இருக்குது, எடுத்து வச்சிருக்கிறேன். நான் உரிய ஆவணங்களோட வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் உன் மேலே நான் புகார் கொடுத்து வச்சிருக்கிறேன். நான் வந்து அரசியல்வாதின்றதுனால அமைதியாக நான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் பிறந்த வம்சம் அந்த மாதிரி, என் பிளட் அந்த மாதிரி. நான் மட்டும் அரசியலில் இல்லாமல், நான் பொது வாழ்க்கையில் இல்லாமல், நான் என் வம்சத்தோடைய பிளட்டோடைய வரலாறை நான் நினச்சி நான் வாழணும்னு நினச்சேன்னு வைய, உன்னெல்லாம் 2 செகண்ட் தான் ஆகாது. உன்னை அடிச்சு தூக்கி ஆணியில் மாட்டுருவோம் நாங்கள். நீ பேசின பேச்சுக்கு நாங்கள் ஜனநாயக ரீதியாக நாங்கள் இருக்கணும். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஜனநாயகத்தை மதிக்குது. சட்டத்தை ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா உடனே நிறைவேற்றுறாங்க. பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை யாராவது அவதூறு பரப்பினாலோ, பாலியல் ரீதியான தாக்குதல் நடத்தினாலோ உடனடியாக நடவடிக்கை எடுத்து இரும்புக்காரம் கொண்டு அவங்க மீது நடவடிக்கை எடுத்து சிறையில் தள்ளுறாங்க. அதனால மீண்டும் இன்னைக்கு அமைதி காத்து உன் மேலே நாங்கள் கை வைக்காத இன்னைக்கு டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்குறேன். நீ என்னது ஆயுத ஏந்திய காவல்துறை கேட்டு வந்து புகார் கொடுத்துருக்கேன். உனக்கு காவல்துறை உனக்கு ஆயுத ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருவாங்களா? கொடுக்கட்டுமே. அடுத்த நாள் இன்னைக்கு டிஜிபி ஆபீஸ்ல வந்து கருப்பு கொண்டு வந்து உட்காருவேன். உனக்கு பெயில் கொடுத்ததே ஃபர்ஸ்ட் தப்பு. நீதிபதி அவர்கள் எதுக்காக இந்த மாதிரி அயோக்கிய ராசிகளுக்கு எதுக்கு பெயில் கொடுக்குறீங்க? குண்டர் சட்டத்திலே உள்ளே வச்சு அந்த ஆளை உள்ளே வந்து அந்த கேஸை முடிச்சு உள்ளே வந்து அவன் தண்டனை கொடுத்து உள்ளே வச்சிருக்கணும். இப்போ நீங்கள் வெளியே விட்டதுனால மறுபடியும் வெளியே வந்து நான் வந்து 20 வருஷம், இன்னும் ஒரு 4-5 மாதம் ஆச்சுன்னா 20 வருஷம் ஆகுது நான் பொது வாழ்க்கைக்கு வந்து. நான் பொது வாழ்க்கைக்கு வந்து தூய்மையாக எளிமையாக நேர்மையாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் பேர்லையோ என் குடும்பத்தார் பேர்ல ஒரு குண்டு மணி சொத்து கூட எங்களுக்கு கிடையாது. ஒரு லட்ச ரூபா என் கையில் வருதுன்னா அடுத்த கணமே பிரிச்சு என் தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் கல்வி மருத்துவம் யாரு கேட்டாலும் கொடுத்துட்டு போயிடுற ஆள் நான். என்னை பார்த்து வந்து நீ வந்து நான் அவங்களுக்கு பர்சன்டேஜ் இவங்க இத்தனை பர்சன்டேஜ் நான் கேட்டு நான் வந்து அவங்களுக்காக உதவி செஞ்சேன்னு சொல்றியே. உன்னை நான் எதால அடிக்கிறது? நான் சட்டத்தை மதிச்சு நான் அமைதி காத்து போயிட்டு இருக்கிறேன். என் வரலாறு என்னன்னு சத்தியமூர்த்தி பவனை பார்த்து தெரிஞ்சுக்கோ. நக்கீரன் அரவிந்த் ரிப்போர்ட்டரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோ. வழக்கு நடந்துட்டு இருக்கு, அதனால வெளியே சில விஷயம் நான் சொல்ல விரும்பல. சத்தியமூர்த்தி பவன் கலவர வழக்கை பார்த்து தெரிஞ்சுக்கோ. இன்னொரு தடவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களையும் பெண் ஊழியர்களையும் காவல்துறையிலுக்குள்ள பெண் ஊழியர்களையும் உயர் அதிகாரிகளையும் தமிழ்நாடு அரசு குறித்தோ, அதாவது எவன் உனக்கு பணம் கொடுக்குறானோ அவங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கின்னு தமிழ்நாடு அரசை பற்றி நீ குறை சொல்கிற, ஊழலை பற்றி பேசுகிற. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஏடிஎம்கேல ஊழல் நடந்திருக்குது. உனக்கு நான் பணம்லாம் கொடுக்கல, உரிய ஆதாரத்தை கொடுக்குறேன். எவன் எங்கே ஆட்டையை போட்டான், எவன் எவ்வளோ நிலத்தையும் ஆட்டையை போட்டுக்கிறான், எவ்வளோ ஊழல் பண்ணிக்கலாம், எந்தெந்த திட்டத்தில் ஊழல் பண்ணியிருக்கிறான்றதை நான் உனக்கு தரேன். எடுத்து வெளியிடு. நீ இங்கே நேராக இங்கேருந்து எங்கள் ஏரியா அது பரந்தூர் விமான நிலையம் அங்கே வந்துடுற. அந்த பரந்தூர் விமான நிலையத்தில் யார் யார் முதலீடு பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் ஏடிஎம்கேல இருந்த எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்ல முதலீடு பண்ணியிருக்காங்க. பாஜக கட்சி, தமிழ்நாடு பாஜக கட்சி அதில் முதலீடு பண்ணியிருக்குது. அதை எடுத்து வெளியிடு. நீ அதை விட்டுட்டு எவனா பணம் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்தை அசிங்கம் ஏற்படுத்தணும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து அவமானத்தை ஏற்படுத்தணும்னு ஏடிஎம்கே கிட்ட பணம் வாங்கிக்கிறேன். நீ வாயில நீ வந்து விபச்சாரம் தான் பண்ற. நீ அந்த விபச்சார தொழிலுக்கு உன் யூடியூப் உன் கூட 4 அல்ல கை இருக்கிறான் பாரு, அவங்கள கூட்டு போய் நேராக விபச்சாரம் பண்ணு. நீ அதை விட இன்னொரு முறை பெண்கள் குறித்தும் பெண்களை அவதூறா குறித்து எதனா நீ பேசினா காவல்துறையை நம்பி சட்டத்தை மதிச்சு நீதிமன்றத்தை நான் மதித்து நான் இன்னைக்கு புகார் கொடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் நான் புகார்லாம் கொடுக்க மாட்டேன். நேராக உன்னை அடிச்சு தூக்கி ஆணில மாட்டுருவோம். நாங்கள் காவல்துறை இயக்குனர் அவர்கள் வந்து அதை நான் கொடுத்த புகார் இது வரைக்கும் நான் பார்த்த காவல்துறை இயக்குநர்களை யாரும் புகார் படித்ததே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் படிக்க தெரியாத டிஜிபி தான் இங்கே நியமனம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு ஒரு தமிழரை வந்து தமிழ்நாடு காவல்துறை இயக்குனராக இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அவர் நான் கொடுத்த அந்த 5 பேஜுமே ஒரு வார்த்தை விடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தார். படிச்சுட்டு அதுக்கான சாராம்சம் என்னன்னு கேட்டாங்க. இது போல் எனக்கு மன உளைச்சல், நான் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறேன், என் மீது வந்து அவதூறு பரப்பியிருக்காரு. ஏற்கனவே அவதூறு பரப்புறதுக்காக தான் வந்து அவர் மீது குண்டர் சட்டம் போல் சிறையில் இருந்தார். இன்னைக்கு பிணையில் வெளியே வந்து இன்னைக்கு மீண்டும் அந்த அவதூறை பரப்புனா அதனால அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னேன். கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. இல்லை, கமிஷனர் ஆஃபீஸில் எந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல. சவுக்கு சங்கர் மீது வந்து ஏற்கனவே பெண்கள் குறித்து அவதூறாக பேசுறதுக்கு ஒரு புகார் கொடுத்தேன். அந்த புகாரில் வந்து ரெட்ஃபிக்ஸ் அந்த ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க.
சவுக்கு சங்கர் இப்போ என்ன அவதூறா குறித்து பேசுனதுக்காக வந்து ஏன்னா ஏற்கனவே அவன் மீது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்றதுக்காக அவன் கள்ளக்காதலி மேலே 10 கோடி ரூபாய் நிலம் வாங்கி வச்சான்றதுக்காக நான் புகார் ஐடி ஆஃபீஸில் கொடுத்தேன், கமிஷனர் ஆஃபீஸ் கொடுத்து அவனை தூக்கி நான் உள்ளே வச்சேன்ற ஒரே காழ்ப்புணர்ச்சி தான் அந்த ஆளுக்கு. வேற எந்த காழ்ப்புணர்ச்சியில் அவன்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருப்போம். நாங்கள் அவனை பற்றிலாம் பேசுறதுக்குன்னு ஒரு அரசியல் கட்சி தலைவராக எனக்கு வந்து விருப்பமே கிடையாது. ஆனால் இது போல கலைகளெல்லாம் களையணும். இது போல வந்து கலையெல்லாம் களை எடுத்தாதான் தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்ன்றதுக்காக அவர் மேலே இன்னைக்கு நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம்.